அரசு பள்ளியில் சிலபஸ்ல படிக்கிற ஒரு குழந்தை, ஸ்டேட் போர்டு சிலபஸ்ல படிக்கிற ஒரு குழந்தை உனக்கு நீட் சிலபஸ் எழுத முடியாது. அதுல அந்த பிள்ளை 1173 மார்க் வாங்கியிருக்கோம். ஆனா உன்னுடைய இந்த சென்ட்ரல் சிலபஸ் இருக்கு பாரு, சிபிஎஸ்இ சிலபஸ், சென்ட்ரல் போர்டு சிலபஸ், அதுல அந்த குழந்தைக்கு தெரியாது. ஏன்னா அந்த பிள்ளை படிச்ச மீடியம் வேற. அந்த மீடியத்துல அந்த பிள்ளை சூப்பரா இருக்கு. நீ புதுசா உன்னை காமிக்கிற. ஐயா, நான் தமிழ் நல்லா தெரியும், என்னை போய் தெலுங்குல பரீட்சை எழுத சொல்ற. தெலுங்குல பரீட்சை எழுத சொல்லிட்டு நீ ஃபெயில் ஆயிட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதுதான் இந்த இடத்தில் நடந்திருக்கிறது. இதை கமலஹாசன் அழகா சொல்றாரு. கல்விதான் நமக்கு ஆயுதம். அந்த கல்வியை உடைப்பதுதான் இந்த சனாதனத்தின் வேலை. அந்த சனாதன சங்கிலிகளை உடைக்க நமக்கு கல்வி தேவை என்று கமலஹாசன் பேசியிருக்கிறார். மரியாதைக்குரிய கமலஹாசன். உண்மையிலே நான் கமலஹாசனை மீண்டும் மீண்டும் பாராட்டுகிறேன், வணங்குகிறேன். வயசுல நீங்க என்னோட ரொம்ப மூத்தவர் சார், நீங்க உங்களை நான் வணங்குகிறேன். நீங்க ஒரு சரியான ஒரு திராவிட இயக்க அரசியலை பேசியிருக்கீங்க, சமூக நீதி அரசியலை பேசியிருக்கீங்க. இதற்கு முன்பு நீங்க திராவிடம்னு பேசின அரசியல எனக்கு உடன்பாடு கிடையாது. அது திராவிட கருத்துக்கு நிறைய எதிர்கருத்து தான் நீங்க பேசிருக்கீங்கிற விமர்சனங்களை நான்லாம் முன் வச்சிருக்கேன். அதை நான் ஒன்றும் மறுக்க போறதில்லை. அதே சமயம் நீங்க சரியான கருத்தை பேசிருக்கீங்கிறப்ப இது வேற எந்த நடிகரும் பேச துணிச்சல் இல்லையே, நீங்க தான் பேசியிருக்கீங்க.